கடக ராசி அன்பர்களே வணக்கம். கடக ராசியினருக்கு சூரிய பயிற்சி சுக்கிர பயிற்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். ஜனவரி 15ஆம் தேதி சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் தனுசு ராசியிலிருந்து மகர ராசி செல்கிறார்கள். அங்கு ஏற்கனவே இருக்கும் செவ்வாய் புதனுடன் சூரியனும் சுக்கிரனும் இணைகிறார்கள். ஆக கடக ராசியினருக்கு சூரியன் 7ஆம் இடம் செல்வது அவ்வளவு நன்மை கிடையாது. சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு செல்வதால் குடும்பத்தில் ஒற்றுமை குறைவு, பெண் மூலம் பலவித உபத்திரவங்கள் உண்டாகலாம். குடும்பத்தை பொறுத்தவரை கடகராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவு உண்டாகும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் சண்டையிட்டுக் கொள்வர். குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் வரலாம். செலவுகளை சமாளிக்க கடன் வாங்க வேண்டியிருக்கும். குடும்பத்தில் 3ஆம் நபரின் தலையீடு உண்டாகலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சிறிய உபாதை என்றாலும் மருத்துவரை சென்று தாங்கள் சந்தித்தல் வேண்டும். வீட்டில் உள்ள மூத்தோருக்கு அடிக்கடி உடல் நோய் வரலாம், கவனம் தேவை. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை சூரியன் சம்பந்தப்பட்ட தொழில், ஆரஞ்சு சிவப்பு நிற பொருட்கள், மருத்துவ பொருட்கள், கோதுமை, அரிசி, மிளகாய் போன்றவற்றை விற்கும் வியாபாரிகள் கவனமாக இருத்தல் வேண்டும். இல்லாவிட்டால் நஷ்டம் வர வாய்ப்பு உண்டு. பார்ட்னர்ஸ்களை நம்பி எதிலும் தைரியமாக இறங்குதல் கூடாது. தொழிலில் அகலக்கால் வைத்தல் கூடாது. ஏனென்றால் கடகராசினருக்கு 12ஆம் இடமாகிய விரயஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார். பல மடங்கு செலவுகள் வரக்கூடிய நேரம் இது. கவனம் தேவை. மருத்துவத்துறை அன்பர்கள் தங்கள் துறையில் அரும்பாடுபட வேண்டியிருக்கும். அடிக்கடி உத்தியோகம் சம்பந்தமாக வீண் பிரயாணங்கள் செய்ய வேண்டியிருக்கும். நோய் நொடிகள், சிறு உடல் உபாதை என்றாலும் மருத்துவரை சென்று சந்திக்க வேண்டும். ஆக மொத்தம் கடகராசி அன்பர்கள் குடும்பத்தில் அனுசரணையாக இருத்தல் வேண்டும். கணவன் மனைவி ஒற்றுமை தேவை. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தொழில் வியாபாரத்தில் எச்சரிக்கையாக இருத்தல் வேண்டும். உத்தியோகத்தில் அரும்பாடுபட வேண்டி இருக்கும். உயர் அதிகாரியுடைய கண்டிப்புக்கு ஆளாக வேண்டி இருக்கும். கோவிலுக்கு சென்றால் சூரிய பகவானை வழிபடுங்கள், சிவபெருமானை வழிபடுங்கள், மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.